அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம உணவு தட்டில் குழந்த பேர் காலத்தில் பிள்ளை பெற்றமாக்க அதிக காரம் இல்லாத உணவாக கொடுக்கணுன்னு எங்கள் பகுதிகளில் 15 நாளைக்கு உரப்பு எதுவுமே சாப்பாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கிரேவியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முட்டை குருமா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். அதோட வாசனை ஆயிலில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு பல்லாரியை நறுக்கி உள்ளே சேர்த்து 2 பிரிஞ்சி லீஃப் இல்லாட்டி புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10-15 பல்லு பூண்டு உரித்து உள்ளே சேர்த்துக்கோங்க. குழந்தை பெற்ற தாய்க்கு மில்க் செக்ரேஷனுக்காக அந்த உணவில் அதிகமாக பூண்டு பல்லு சேர்த்துக்குவாங்க. க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஒரு 10 இறால் சேர்த்துக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். பிள்ளை பெற்றவங்களுக்கு இறால் சேர்க்க மாட்டாங்க, முந்திரி பருப்பு தான் சேர்த்துக்குவாங்க. நான் இன்றைக்கி 2மே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரிகிற அளவுக்கு மசாலா தூள்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா தூளையும் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காயோடைய தண்ணிப்பால், தலைப்பால் 2யும் ஒன்றா கலந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். தாளிப்பு டைமில் நான் தயிர் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் எத்தனை முட்டை உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை முட்டையை உள்ளக்க உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டையை உடச்சி ஊற்றி மறுபடிக்க மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து முட்டையும் வெந்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு இது வரும். ஆரிகானோ இருந்தால் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான முட்டை குருமா ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.